மதுரை மாவட்டத்தில் வைக்கப்படும் விளம்பர பேனர்கள் பொதுமக்களுக்கு பெரும் இடையூறாகவும், போக்குவரத்து நெரிசல் மற்றும் உறுதித்தன்மையற்ற நிலையில் விளம்பர பேனர்கள் வைக்கப்படுவதால் மழை மற்றும் காற்றின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் பல இடங்களில் வைக்கப்பட்ட விளம்பர பேனர்கள் சரிந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. ஏதேனும் விபத்துகள் நடந்து உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் சமூக ஆர்வலர் காளிதாஸ் என்பவர் மனு அளித்துள்ளார். மேலும் இது சம்பந்தமாக கூறுகையில், விமான நிலையத்திலிருந்து திருக்கவாசல்புரமும் பழங்கானத்தம் உசிலம்பட்டி மதுரை புறநகர் மேலூர் 4 வழிச்சாலை, மதுரை மாநகராட்சி தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை, இந்த சாலை ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மிகப்பெரிய ராட்சச விளம்பர பதாகைகள் சாலை ஓரங்களில் மிகவும் ஆபத்தான முறையில் இருக்குது. இதை பற்றி ஏற்கனவே மதுரை மாநகராட்சியிடம் நம்ம புகார் கொடுத்துருந்தோம். அந்த புகாரில் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அப்போ அந்த விளம்பர பதாகைகளுடைய உறுதித்தன்மை எவ்வாறு இருக்குன்னு சொல்லி தகவல் உரிமை சட்டத்தில் கேள்விகள் கேட்டிருந்தோம். அந்த தகவல் உரிமை சட்டத்தில் மாநகராட்சி ஊழியர் சொல்லியிருந்தாங்க, மாநகராட்சியால் அங்கீகாரம் பெற்ற பொறியாளர்களால் அது உறுதித்தன்மை உறுதி செய்யப்படுது. 3 ஆண்டுக்கு ஒரு பேனர் அனுமதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கேள்வி கேட்ட 1 மாத இடைவெளியில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதுரை விமான நிலையத்தில் மிக அருகாமையில் ஒரு விமான நிலையத்துக்கு போகிற நுழைவாயில் ஒரு பெரிய சாலையில் அந்த ஒரு மிகப்பெரிய பதாகைகள் சாஞ்சிருக்கு. அது எந்த கடவுளோட புண்ணியமாவது ரோட்ல விழுகாம இந்த சைடு விழுந்துருச்சு. அது ஒரு ஜஸ்ட் மிஸ். இந்த சைடு எதிர்புறமா விழுந்திருந்தா அது மின்சார கம்பி மேல விழுந்து மதுரையில ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் இழப்ப உயிர் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இதே மாதிரி இது ஒரு உதாரணம் மட்டும்தான். இதே மாதிரி மதுரையில பேரூராட்சிகள்ல ஊராட்சியில மதுரை மாவட்டம் முழுக்க 4 வழிச்சாலைகள்ல விளம்பர நோக்கத்திற்காக பெரிய பெரிய நகைக்கடை, துணிக்கடை அந்த ஓனர்கள் அவங்க தங்களுடைய நிறுவனத்தை விலைக்கு விற்கிறதுக்காண்டி மதுரையுடைய மக்களின் உயிரை பணயம் செய்து இந்த விளம்பர பேனர் வைக்கிற கம்பெனிகள் செயல்படுறாங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 4 வழிச்சாலையில பொதுமக்களுக்கு இடையூறா விளம்பர பதாகைகள் வைக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்கு. அந்த தீர்ப்பை மதுரை மாநகராட்சி மதிக்கலையா என எங்களுக்கு தெரியல. இவ்வளவு முறை புகார் கொடுத்தோம். மாநகராட்சி ஏன் இந்த தனியார் விளம்பர பதாகைகள் கம்பெனி மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்கன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன் மதுரையில மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பு, ஒரு விபத்து ஏற்பட்டாதான் இந்த மதுரை மாநகராட்சி இந்த தனியார் விளம்பர கம்பெனிகளை நடவடிக்கை எடுத்து இந்த பதாகைகளை எடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய எழுந்திருக்கு. இதனால இன்னைக்கு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல புகார் மனு கொடுத்துருக்கோம். அந்த புகாரை மாவட்ட ஆட்சி உதவியாளர் இன்னைக்கு சம்பந்தப்பட்ட மாநகராட்சி ஊழியர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கன்னு உறுதி சொல்லியிருக்கேன்ருக்காங்க. அப்படி உறுதி எடுக்காத பட்சத்தில் இது நீதிமன்றம் மூலியம் தான் தீர்வு காண முடியும்னா அடுத்த கட்ட நாங்கள் நீதிமன்றம் செல்வதை தவிர வேற வழி இல்லை. மதுரையோட மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்டமான விஷயம். அதனால மாநகராட்சி ஊழியர்கள் இதை தயவு செஞ்சு கருணை அடிப்படையில் உயிரில் நீங்கள் விளையாடாம விளம்பர கம்பெனிகளுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரியா மதுரை மக்களுக்கு முக்கியம் கொடுங்க. சாலை ஓரங்கள்ல இருக்க இந்த விளம்பர பதாகைகளை தயவு செய்து அகற்றுங்க. இது மனித உயிரோட விளையாடாதீங்க என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் காளிதாஸ். நான் மதுரையில் சமூக ஆர்வலர்.